நில மோசடி புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அம்மாநில ஆளுநர் தற்பொழுது அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அருணேஷ், கர்நாடகா மாநிலத்தில் பாஜக ஆட்சி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து தான் முடிவுக்கு வந்துருந்துச்சு. அதன் பிறகு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் இருக்காங்க கடந்த 2 வருடங்களாக. சித்தராமையா தலைமையிலான கர்நாடகா அரசு கடந்த சில மாதங்களாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வருகிறது. முதலில் கர்நாடக மகரிஷி வால்மீகி பட்டியல் பழங்குடியினர் மேம்பாட்டு கழகத்துல முறைகேடுகள் நடந்திருக்கு, சட்டவிரோத பணிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை விடுச்சிச்சு. அதன் பிறகாக சித்தராமையாவுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் பி நாகேந்திரன் ராஜினாமா செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில நேரடியாக சித்தராமையா மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கடந்த 2-3 மாதங்களாக கர்நாடகா முழுவதும் பரபரப்பான நிலையில பேசப்பட்டு வருது. மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மூடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணையத்துல ஊழல் எல்லாம் நடந்திருக்கு. குறிப்பா சித்தராமையா குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதா விமர்சனமா இருக்கு. சித்தராமையனுடைய மனைவி பார்வதி அந்த மூடா அப்படிங்கிற அந்த ஆணையம் சட்டவிரோதமாக அவருக்கு மாற்றிடம் ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் கர்நாடகா பாஜக சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இதை எதிர்த்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாஜக கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள்ல அந்த போராட்டங்களை செஞ்சிருந்தாங்க. ஊர்வலமா போய் மைசூர் வரைக்கும் அந்த ஊர்வலமெல்லாம் போய் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சுட்டு வந்திருந்தாங்க. இது தொடர்பா சித்தராமையா அவர்கள் பதவி விலகணும், இது தொடர்பா சிபிஐ விசாரணை உத்தரவிடணும் அப்படின்லாம் தொடர்ச்சியாக பாஜகவினர் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யறதுக்கான அந்த ஒரு விஷயத்த கர்நாடக ஆளுநர் கோலட் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா இடி, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் எங்களை குறிவைக்கிறாங்க அப்படின்ட்டு டெல்லி மற்றும் கர்நாடகாவில் தொடர்ச்சியான முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தாங்க. ஆளுநர் அவர்களுடைய இத்தகைய ஒரு உத்தரவானது சித்தராமையா தலைமையிலான அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது அடுத்த கட்டமா எப்படி நடந்து போறோம்னு பார்க்கணும். ஆனா ஒரு முதல்வர் மீது ஒரு ஊழல் வழக்குல ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுறது அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.